அஸ்ஸலாமு அலைக்கும் 30 டேஸ் ஹேர் கேர் சேலஞ்சில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 5. ஸோ என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப சிக் அண்ட் ட்ரையாக இருக்கும்ல. பட் மோஸ்ட்லி என்னோட ஹேரில் வந்து சிக் இருக்காது. பிகாஸ் வந்து நான் என்னோட ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஹேர் ஆயிலில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எனக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர் ஃபால் ஆச்சு. ஸ்மூத்னிங் பண்ணி வேஸ்ட் ஆஃப் மணி தான் அது எனக்கு தெரிஞ்சு. யாருமே ஸ்மூத்னிங்கே பண்ணாதீங்க. ஸோ பண்ணுறவங்களும் மெயின்டைன் பண்ணால் வந்து ஹேர் ஃபால் ஆகலைன்னு சொல்கிறாங்க. பட் நான் நல்லாவே மெயின்டைன் பண்ணேன். எனக்கு சிவியரான ஹேர் ஃபால் ஆச்சு. ஸோ எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு ஸ்டாப்பே ஆகலை. நான் டேப்லெட்ஸ் கூட போய் டாக்டர் விசிட் பண்ணி டேப்லெட் கூட போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் எனக்கு ஸ்டாப்பே ஆகலை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் எனக்காக ரிசர்ச் பண்ணி ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா என்னெல்லாம் போடலாம் என்னெல்லாம் போடக்கூடாது எதுக்கெல்லாம் எது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா நான் எனக்காகவே நான் டெஸ்டிங்கில் வச்சு 1 மந்த் ஃபுல்லாக யூஸ் பண்ணேன். எனக்கு செம்மையான ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. ஸோ அதை நான் அப்படியே வந்து நிறைய பேருக்கு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுத்து யூஸ் பண்ணி பார்க்க சொன்னேன். அவங்க எல்லாருமே 100% பாசிட்டிவான ரிசல்ட் தான் தந்தாங்க. அதுக்கப்புறமா நான் சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அவங்களும் வந்து எனக்கு 100% பாசிட்டிவான ரிசல்ட் மட்டும் தான் தந்தாங்க. யாருமே 1% கூட எனக்கு வந்து நெகட்டிவாக சொல்லவே இல்லை. எல்லாருமே பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. ஸோ இந்த ஆயில் உங்கள் யாருக்காவது வேணும்னா, ஹேர் ஃபால் இருக்குது, கிரே ஹேர் பிளாக் ஹேர் ஆகணும்னா, ஹேர் லென்த் வேணும்னா, ஒரு ஹெல்தியான ஹேர் வேணும்னா என்னோட ஹேர் ஆயில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கே தெரியாமல் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஹேரில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சின்ன கொம்பு இருக்கும். அது வந்து சிக்கு எடுக்கும் போது யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஹரிபரியில். ஸோ அது மட்டும் தப்பு செய்யாதீங்க. அதுவே ஒரு மெயின் ரீசன் தான் ஹேர் ஃபால்க்காக. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொம்பு வந்து ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் ஃபால் ரொம்ப ரெடியூஸ் ஆகும். அண்ட் உங்ககிட்ட உட் கொம்பு இருந்தால் கூட அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த கொம்பு இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ 2 சைடு எப்போவுமே சிக்கு எடுக்கும்போது 2 பார்ட்டாக பிடிச்சிக்கோங்க ஹேரில். அதுலேயே உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்லோவாக எடுங்க. நான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக எடுக்கிற மாதிரி இருக்கும், ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடில் போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கிற மாதிரி ஹரிபரியில் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் எனக்கு ஸ்லோவாக தான் நான் வந்து கோம்பு எப்போவுமே ஸ்லோ தான் எடுப்பேன். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் சிக்கு எடுக்கும்போது எனக்கு எவ்வளோ ஹேர் ஃபாலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோட ரொம்ப 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 ஹேர் ஃபால் ஆனால் இதுதான் ஒரு 1% 2% தான் இருக்கும் இது ஹேர் ஃபால். ஒரு நாளைக்கு ஒரு பர்சனுக்கு 50 ஹேர் கிட்ட வந்து விழலாம். அது வந்து ரொம்ப நார்மல் தான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து எதுவுமே வரி பண்ணாதீங்க 50 ஹேர்லாம் விழுந்தா. அதுக்கு மேலே உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் தான். ஸோ நிறைய பேர் வந்து ஜவுரி முடின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு சொல்லும்போது சிரிப்பாக வருது. பிகாஸ் வந்து நிறைய பேர் இதை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இது ஜவுரி முடிலாம் இல்லை, இது என்னோட ஹேர் தான். நான் ஸ்மூத்னிங் பண்ணி முடிச்சோடனே எனக்கு செம்மையான சிவியரான ஹேர் ஃபால் ஆச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 15% தான் ஹேர் ஃபால் இருக்கும். நிறைய ஹேர் ஃபால் நான் அப்படியே போட்டுட்டேன். இது மட்டும் தான் என்னால் வந்து சேர்த்து வைக்க முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சி நான் வீடியோவில் எடுக்கிறதுக்காக அப்படியே வச்சுக்கிட்டேன். அதெல்லாம் தான் நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு மாஸ்க்கு, இந்த மாஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பண்ணி எனக்கு வந்து நல்லா ரிசல்ட் இருந்துச்சு. அதனால் உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபெனுக்ரிக் எடுத்துக்கிறேன். அது வந்து ஒரு ஹேர் ஆயில்னாலே ஃபெனுக்ரிக் தான். ஹேர் ப்ராப்ளம்னாலே ஃபஸ்ட்டு வந்து ஸோ இந்த ஃபெனுக்ரிக்கோட எப்படி மாஸ் செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஃபெனுக்ரிக் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லார் வீட்லையும் வந்து கருவேப்பிலை இருக்கும். ஸோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது ஒரு ஜஸ்ட் ஒரு 15 to 20 லீவ்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கலூஞ்சி 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறமா ஃபஸ்ட்டு வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து இந்த கப் அளவுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு ஒரு சின்ன கிளாஸ் இருக்குல்லையே அந்த அளவுக்கு வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறமா நல்லா ஸ்லோ இதில் வந்து நல்லா கொதிக்க வைங்க. இது எவ்வளோ வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. ஸோ ஃபெனுக்ரிக்னாலே எவ்வளோ பவர்ஃபுல்லான இன்க்ரீடியன்ட் சொல்லி நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதுவும் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன். தேர்டு பார்த்தீங்கன்னா கலூஞ்சி இந்த 3மே மிக்ஸ் பண்ணிங்கனாலே செம்ம பவர்ஃபுல்லுங்க. இதுதான் ஹேர் ரூட்லேருந்து ஹேர் க்ரோத்துக்கு இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி போடாதீங்க, கொஞ்சமான தண்ணி மட்டும் தான் போடுங்க. ஏன்னா இது சீரம் மாதிரி நான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் விட்டிங்கனாலே போதும். இதோட கலர்லாம் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் அரைச்சி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஆயிலில் கூட நீங்கள் இதை வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ண மாட்டேன். அதனால எனக்கு வந்து சீரம் மாதிரி வேணும்னு சொல்லிட்டு இதில் வந்து நான் தண்ணி மாதிரி வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆலிவ் ஆயிலும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு மாய்ஸ்சரைசிங்காக வேணும். அதுதான் வந்து கொஞ்சம் வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ட்ரையாக இருந்தால் எனக்கு பிடிக்காது, ரொம்ப சிக்கு எடுத்துரும். அதனால் மாய்ஸ்சரைசிங்காக இருந்தால் எனக்கு சிக்கும் கம்மியாகும் அண்ட் இதுவும் வராது. ஸோ இது வந்து இந்த மாதிரி இது வந்து சீரமாக ஆகிடுச்சு இப்போது. ஸோ இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா நான் எங்கெங்கெல்லாம் எனக்கு பேபி ஹேர் வரணும்னு சொல்லி நினைக்கிறேனோ அந்த இடத்துலலாம் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிப்பேன். அண்ட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நிறையவே பண்ணியிருக்கிறதுனால ஃபுல் ஹேருக்கும் நான் அப்ளை பண்ண போகிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி பேபியோட இது இருந்துச்சுன்னா ஒரு இது டானிக்கில் வரும் இந்த மாதிரி. ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் ஹெட்டில் நல்லா
ரூட் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ உங்களால் முடியுதோ அவ்வளோ ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிக்கோங்க. அப்புறமா எட்ஜ்லேயும் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஹேர் க்ரோத் இல்லையோ சுத்தமாக அங்கே ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா 1 டே விட்டு 1 டே கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா வீக்லி ட்வைஸ் கூட யூஸ் பண்ணலாம், அண்ட் வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளமே இல்லை. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ்னாலே போட்டுப்பேன். ஸோ என்னால் எவ்வளோ பண்ண முடியுதோ எப்பப்போலாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்போலாம் நான் வந்து போட்டு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு நல்லா விசிபிளான ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த ஒரு பவர்ஃபுல்லான நீங்கள் வெளியே வந்து சீரம்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறீங்களா 500லாம் போட்டு, அழகாக வீட்டிலே வந்து இந்த மாதிரி சீரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் இது பண்ணுறதுக்கு. அதுவே பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா நான் பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் நான் அப்படியே வந்து ஒரு கொண்ட மாதிரி போட்டுப்பேன். கொண்ட மாதிரி போட்டுட்டு 15 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுவேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹேர் கோம் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஹேர் பின்னல் போட்டுப்பேன். அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. உங்கள் யாருக்காவது ஹேர் ஆயில் வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணி நீங்கள்